வணக்கம் மக்களே, என் பேர் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அது ஓப்பன் ஈக்குவல் டு ஐ அண்ட் லோ. சரியா, இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அக்யூரசி நமக்கு தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கோட அனாலிசிஸ் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸை நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும். ப்ரைஸ் ஆக்ஷனில் இதை நம்ம ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் தனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாரும் கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரையில் பேட்டர்னை தான் அது இந்த பேட்டர்ன் வந்தால் பை ஆகிடும், இந்த பேட்டர்ன் வந்தால் செல் ஆகிடும் அப்படிங்கிற பொதுவாக ஒரு நினைக்கிற மனநிலை தான் இருக்காங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்ல வருதுங்கிற அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அது பையர்ஸ் டாமினேஷனை காட்டுதா இல்லை செல்லர்ஸோட டாமினேஷனை காட்டுதா அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் லோ கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன். சரியா, இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில்ஸில் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். சரியா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். இதே ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது இப்படி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல எப்படி இருக்குது, எப்பவுமே ஒரு கேண்டலுக்கு விக் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே விக் எதுவுமே இருக்காது. அதாவது மார்க்கெட்டை பை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரும் அங்கே ட்ரை பண்ணலாம். அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை இந்த டாப்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அது பையர்ஸ் டாமினேஷனான மார்க்கெட் கிடையாது, செல்லர்ஸ் டாமினேஷனுக்கான மார்க்கெட். சரியா, இதுவே ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ரீனாக இருக்கும், எப்படி க்ரீன் கலரில் இருக்கும் நமக்கு. அண்ட் இது நமக்கு அந்த பாட்டம், அந்த நுனியிலிருந்து அந்த பையர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் இந்த மாதிரி கீழே விற்கே வரல நமக்கு அப்படின்னா, இது அப் ட்ரெண்டில் வரும்போது, அப் ட்ரெண்டில் நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் வரும்போது நம்ம அங்கே பையிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம டார்கெட் போகிறதுக்கான ஹை அக்யூரசி நமக்கு கிடைக்கும். இதுவே இந்த இடத்துல செல் பண்ணும்போது நமக்கு லோவர் சைடில் நீங்கள் ஷார்ட் செல் பண்ணும்போது நமக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ நம்ம இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் டவுன் ட்ரெண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் அப் ட்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, சிம்பிள். அண்ட் இப்போ நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, இப்படி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு டெக்னிக்கல் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரையில் லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா இது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டவுன் ட்ரெண்ட் பொறுத்தவரையில் லோ ஹை, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தால் டவுன் ட்ரெண்ட். சரியா, சைட்வேஸ் பொறுத்தவரை எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான், ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, இந்த மாதிரி வந்தால் சைட்வேஸ் மார்க்கெட். சரியா, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த பேட்டர்னுமே ஒர்க் ஆகாது. எல்லாம் முக்கால்வாசி பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஃபேக் அவுட்டு அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் எந்த பேட்டர்ன் வந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அங்கே ட்ரேட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்லி ஒரு அப் ட்ரெண்ட் நல்லா மேலே போகிற மார்க்கெட் இருக்கீங்களா, அப் ட்ரெண்டு, இந்த அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் வருது, க்ரீன் கலர் கேண்டில். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில், இது க்ரீன் கலர் கேண்டில். சரியா, இது வருது அப்படின்னா அப் ட்ரெண்டில் அங்கே அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம அது யூஸ் பண்ணலாம். இதுவே டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். சரியா, அங்கே அந்த கேண்டில் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாட்டம்ல இருந்து இந்த டாப் வரையும் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் மார்க்கெட் போயிடுது அப்படின்னா, ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எடுத்தோம்னா நமக்கு ஒரு 4.5% கிட்டத்தட்ட 1048 பாயிண்ட் மார்க்கெட் ஓவரால் ரேலி கொடுத்துருக்கு. சரியா, இப்போ இந்த இடம் அப்படிங்கும்போது 1000 பாயிண்ட் ஏறுதுன்னா அது அப் ட்ரெண்ட் தான். ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இந்த இடத்துல இது லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, தென் இது அப்படியே ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை. சரியா, இது அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில்
நம்ம என்னன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தீங்களா, அந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்த சப்போர்ட்டாகவோ இல்லை அங்கே பையர்ஸ் டாமினேஷன் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா எடுக்கிறோன்னா ஹை அக்யூரசி நமக்கு கிடைக்கும். அந்த கேண்டிலோட பாட்டமுக்கு கீழே இப்போ இங்கே எடுத்துக்கலாம், இங்கே பாருங்கள், அந்த கேண்டிலோட பாட்டமுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நகர்ந்தோம்னாலும் நமக்கு நிறைய பெரிய ரிஸ்க் ரிவார்ட், அதாவது நீங்கள் 1:10 இந்த எஸ்எம்சி கான்செப்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரியான வேல்யூஸில் உங்களால் பிடிக்க முடியும். இது ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் சரி, இன்ட்ராடே இருந்தாலும் சரி. நான் மோஸ்ட்டாக ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறேன். நிஃப்டியில் இன்ட்ராடே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து தனியாக வேணால் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இந்த பாட்டம்லேருந்து. இந்த பாட்டம்லேருந்து பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில், ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில், மார்க்கெட்னு ஆகுது, பை ஆகுது. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் வரும். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ஆல்மோஸ்ட் ஆல் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்ட் அப்படி தேனா கிடைக்கும். விக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் ஈக்குவல் டு, இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வருதே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். சரியா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்தாலும் மார்க்கெட் என்ன ஆகுது, அந்த கேப் அப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வருது, அன்னைக்கு செல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பை ஆகுது. ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் இந்த மாதிரியான அப் ட்ரெண்டில் பார்த்தா மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. அங்கே வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஒன்லி ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் வரும்போது மட்டும் நம்ம வந்து அதை வந்து அக்யூரஸியாக எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா, இதுவே டவுன் ட்ரெண்ட். இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்குது. சரியா, இப்போ வந்து இது ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. கரெக்டாக, இப்போ லோவர் ஹை அப்படியே லோவர் லோ கன்சால்டேட் பண்ணி அப்படி பிரேக் அவுட் பண்ணி நின்றுருக்காங்க. இப்போ மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில், மார்க்கெட் என்ன ஆகுது, அதுவே நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு செல் ஆகுது. திரும்ப ஓப்பன் ஈக்குவல் டு ஹை எங்கேயாவது இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இங்கே பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அந்த கேண்டில் மட்டும் தான் செல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து 24,600 சப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கு. இங்கே ஒரே ஒரு இதாக வந்திருக்கு. வேறு எங்கேயாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஓகே, அப்படியே கொஞ்சம் பேக்கில் போய் நம்ம தேடி பார்ப்போம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்து இருக்கா அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது பெரிய டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஹை லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அண்ட் ப்ரீவியஸ் டபுள் டாப்னு சொல்லுவாங்க, லோவர் லோ. இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் பாருங்க, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. அந்த இடத்துல தான் 3 முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். தெரியுதா, 3 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். தென் அதுக்கப்புறம் திரும்ப இங்கே பாருங்க, அதே இடத்துல ட்ரிபிள் டாப்னு சொல்லுவாங்க, திரும்ப அதே இடத்துல ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. சரியா, அந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு. தென் நீங்கள் பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செல்லாக எடுக்கு. அந்த இடத்துல நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்குது. அந்த டாப்லேருந்தே செல் பண்ணுறீங்க பாருங்கள், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் தொடர்ந்து 2 ஓப்பன் ஈக்குவல் டு ஹைலாம் வருது. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர், ஏன்னா ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. சரி, டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால அங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக விழுகுது. இங்கேயும் பார்த்தா தெரியும், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் நமக்கு அந்த அக்யூரசி அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியும். அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வரும்போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. சரியா, இன்ட்ராடே பொறுத்தவரை நீங்கள் நம்ம இப்போ 1 hour சார்ட்டில் வச்சு ஒரு ஸ்விங் அந்த மாதிரி காட்டினேன். இன்ட்ராடே 3 minute அண்ட் வந்து 15 minutes யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி இந்த லெவல்ஸ், இந்த பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்க்கலாம். அதோடைய இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை எப்படி பண்ணுறது நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் டன்னுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.